நமக. சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாத் பவேத். அனைவரும் இன்ப பெற்று வாழ்க, அனைவரும் நோயற்று வாழ்க, அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும், ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது. ஓம் ஸ்ரீ ஹரே நமக. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 74வது தசகம் பாராயணம். கிருஷ்ண பரமாத்மா இப்போ தான் வளர்ந்த இடமான பிருந்தாவனத்திலிருந்து கிளம்பி மதுராபுரிக்கு வந்துட்டாரு. தான் பிறந்த நோக்கமான அந்த கம்சவதம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நிறைவு கொள்றதுக்காகவே அவர் இந்த பயணம் செஞ்சார்னு சொல்லலாம். இப்போ பட்டத்திரிகள் மாதிரியே நாமளும் பகவானோட பேச ஆரம்பிக்கலாமா? குருவாயூரப்பா, நண்பகல் நேரத்தில் மதுராபுரியை நீங்கள் வந்து அடைஞ்சிங்க. நகரோட எல்லையிலேயே நீங்கள் ஒரு நந்தவனத்தில் தங்கி நீங்கள் கொண்டு வந்த அந்த வழிச்சோற்றை உங்களோட சகோதரனான பலராமோடையும் உங்கள் தோழர்களோடையும் அருந்திவிட்டு நீங்கள் நகரை சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டீங்க. ரொம்ப நாட்களாகவே உங்களை பற்றி கேள்விப்பட்டுக்கிட்டே உங்கள் லீலைகளை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த மதுராபுரி மக்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக, அதாவது இது வரைக்கும் அவங்களோட செவிகள் தான் புண்ணியம் பண்ணியிருந்தது, இப்போது அவங்க கண்ணுக்கும் அவங்க மனசுக்கும் ஆனந்தம் கொடுக்கறதுக்காக உங்களோட திருமேனி தரிசனத்தை காமிக்கிறதுக்காக நீங்கள் நகர்வலம் கிளம்பிட்டீங்க. இப்போது அவங்க இவ்வளோ நாளாக காத்திருந்ததோட புண்ணியத்தோட பலன்தான் நீங்கள் இங்கே வர்றதுக்கு காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட புண்ணியத்தை அவங்க அனுபவிக்க நீங்கள் ராஜ வீதியில் உலா வர ஆரம்பிச்சிங்க. குருவாயூரப்பா, அப்போது உங்களோட திருவடிகளை போன்று காந்தியோடு சிவப்பாக அழகான பெண்கள் உங்களை பார்க்க வந்தாங்க. உங்கள் திருமேனி என்ன நிறத்தில் இருக்கோ அதே நிறத்தில் தான் அந்த பெண்களோட நகில்களும் இருக்குது. உங்களோட திருக்கண்கள் போல அசைந்தாடி அவங்களும் அழகாக வந்தாங்க. உங்களோட அகன்ற திருமார்பு தடம் போல அவங்களும் மனதை கவரும் வண்ணம் மாலைகள் அணிஞ்சிருந்தாங்க. உங்களோட புன்முறுவல் போன்று அவங்க கொஞ்சம் கூட மாசு மறு இல்லாமல் ரொம்ப தூய்மையாக இருந்தாங்க. உங்களோட திருமுடி அழகு போல அவங்க கூந்தலில் அணிகலன்கள் அணிஞ்சிருந்தாங்க. ஏன் இந்த பெண்கள் அங்கே எல்லாருமே கிருஷ்ண பரமாத்மா மாதிரி இருக்காங்க அப்படின்னா, உங்களையே உருகி உருகி நினச்சிட்டு இருந்ததுனால அவங்க உங்களோட சாருபிய நிலையை அவங்க அடைஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களை காண வந்த பெண்களை நீங்கள் கடைக்கண்களால் மகிழ்ச்சி கொள்ள செஞ்சீங்க. நகர மக்கள் எல்லாருமே உங்களை கண்டு ரொம்ப மகிழ்ச்சியும் வியப்பும் அடைஞ்சாங்க. அப்போது அங்கே அரசனோட வண்ணான் வந்தான். அவன்கிட்ட நீங்கள் அணிஞ்சு கொள்ள நல்ல ஆடைகள் கேட்டீங்க. அதை கேட்ட அவன், அரசனது ஆடைகளை உனக்கு யார் தருவார்? போ போ ஓடிப்போ அப்படின்னு கொஞ்சம் செருக்கோட சொன்னான். அடுத்த மனிதரை அவமானப்படுத்த உரிமை இல்லாத எந்த மனித உயிரும் இந்த பூவுலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட தலையை நீங்கள் கொய்துட்டீங்க. அதனால் அவன் புண்ணிய கதியை அடைஞ்சான். திருமாமகள் கேள்வனே குருவாயூரப்பா, அதுக்கப்புறமும் பெரும் மனம் படைத்த நீங்கள் ஒரு தையக்காரன்கிட்ட உங்களோட வேடத்துக்கு பொருத்தமாக ஒரு வஸ்திரத்தை மகிழ்வோட கேட்டு வாங்கிக்கிட்டீங்க. நீங்கள் அவனுக்கு வைகுண்டத்திற்கு போகிற நல்ல வழியையும் காமிச்சிங்க. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் செய்துள்ள புண்ணியத்தை யார் தான் அறிவாங்க? அடுத்து ஒரு மலர் விற்கிறவன் வந்தான். அவன் உங்களுக்கு மாலைகளையும் பூச்செண்டுகளையும் கொடுத்து உங்களை துதிப்பாடினான். அதனால் அவனுக்கு நீங்கள் உயர்ந்த பக்தியையும் நிறைய செல்வத்தையும் கொடுத்து அவனை மகிழ்விச்சிங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தாமரை போன்ற கண் படைத்த ஒரு கூனியை நீங்கள் பார்த்தீங்க. அவள் தங்களுக்கு அங்கராகமான சந்தனத்தை கொடுத்தா. நீங்களும் அவளுடைய உள்ளத்தில் அங்கராகத்தை, அதாவது உங்களோட அழகிய திருமேனியில் பற்றை, அதாவது அந்த சந்தனப்பற்றை மேலும் பூச சொல்லி அவளுக்கு இன்பமடைய செஞ்சீங்க. அவளுடைய உள்ளத்தின் நேர்மையை உடலில் விளங்கும்படி என்ன பண்ணீங்க அப்படின்னா, அவளோட நேர் கண்கள் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளோட திருவக்ரா அப்படிங்கிற அந்த கூன உடம்பை நீங்கள் நேர் செஞ்சீங்க. எவ்வளோ புண்ணியம் பண்ண அவள் இல்லையா? அவளோட கூன் உடல் நேரானதுக்கப்புறம் அவள் உலகம் போற்றும் அழகியாக திகழ்ந்தாள். இங்கே பட்டத்திரிகள் அங்கராகம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கையாண்டிருக்காரு. அங்கராகம் அப்படிங்கிறது அங்கத்தில் தடவப்படுற ஒரு விதமான வாசனை பொருள் சந்தனத்தை குறிக்கும். அதே மாதிரி அங்கராகம் அப்படிங்கிறது பற்று, அதாவது இறைவன் மேலே உள்ள பற்றையும் குறிக்கும். இதை எப்படி சொல்கிறாரு பட்டத்திரிகள் அப்படின்னா, திருவக்ரா
அவனுக்கு, அதாவது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சந்தனத்தை அங்கராகத்தை கொடுத்த உடனே அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் தன்னோட அங்கராகம் அப்படின்னா தன்னோட மேலே பற்றையும் கொடுத்தாராம் அந்த கிருஷ்ண பரமாத்மா. இது எவ்வளோ அருமையான ஓமை இல்லையா? பிரபுவே, அந்த காலத்தில் உங்களோட பெருமைகளை கண்கூடாக கண்டதுனால பாவம் நீங்கி அந்த மதுரா நகரவாசிகள் அவங்கவுங்க தகுதிக்கேற்றவாறு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தாம்பூலமோ மாலையோ ஏதோ ஒரு காணிக்கையை உங்களுக்கு அர்ப்பணித்தாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் உங்களோட அருள் கிடச்சிது. ஆனால் அப்போது நான் புஷ்பம் முதலே ஏதாவது பொருளை வச்சுக்கொண்டு அஞ்சலி செய்து வழியில் நிற்காமல் போயிட்டேனே, அப்போது அதனால தானே எனக்கு உங்களோட பேரான அருள் கிடைக்கவே இல்லை. ஏன்னா நான் இன்னும் பூமியில் பிறந்து தானே இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அந்த மதுராபுரி மக்கள் உங்களை பார்த்ததுனாலோ இல்லை உங்களுக்கு அர்ப்பணம் செஞ்சதுனாலோ அவங்களுக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறதே இல்லாமல் போனது. ஆனால் நாங்கள் வேறு காலத்தில் இப்பயும் பிறந்துட்டுருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்தில் மதுராபுரியில் எங்களால் ஜனிக்க முடியல, அதே நேரம் அங்கேயும் ஏதோ பாவம் செஞ்சோம், உங்களை பார்க்க முடியலன்னு தானே அர்த்தம். அதனால் பாவிகளான எங்களுக்கு அருள் புரிங்கன்னு பட்டதிரிகள் சொல்கிறாரு. பகவானான குருவாயூரப்பா பிறகு நான் வருகிறேன் என்று சந்தனப்பூச்சி அளித்த அந்த கூனிட்ட சொல்லிட்டு நீங்கள் விடைபெற்று போன போது பிரிவாற்றமையிலால் அவங்க ரொம்ப வருந்தி போனாங்க. நீங்கள் கோபுர வாயில் அடையும் வர அரச வீதியில் நீங்கள் கடந்து செல்றதை பார்த்துக்கிட்டே அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. நகர மக்களோட ரொம்ப பெரிய ஆரவாரத்தினால தங்களுடைய வரவை யூகித்தறிந்து ரொம்ப பெருமகிழ்ச்சி கொண்டாங்க உங்களோட தாயாரும் தந்தையாரும். அப்போது உங்களோட புகழ்ச்சியை கேட்டே தேவகியோட மார்பிலிருந்து பால் சொரிய ஆரம்பித்ததாம். இன்னும் உங்களை காணக்கூட இல்லை, நீங்கள் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குற அந்த பெருமகிழ்ச்சியை பார்த்தே அவங்களுக்கு அந்த ஸ்தனங்கள் எல்லாமே நனைஞ்சு அப்படி பெருக்கா போச்சாம். இவ்வளோ பெரிய கோலாகலத்தோடு விளங்கும் அந்த நகரத்துக்குள்ளே போன நீங்கள் வில் வைத்துள்ள இடத்துக்கு நீங்கள் போனீங்க. உங்களோட அழகையும் ஒளியையும் உங்களோட தேஜஸையும் பார்த்த காவக்காரங்க தொலைவிலிருந்தே உங்களை பார்த்துட்டு உங்கள் மேலே மயக்கம் கொண்டு உங்களுக்கு வழிவிட்டாங்க. அங்கு மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்யப்பட்டு வைத்திருந்த அந்த பெரிய வில்லை அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தொடாதே தொடாதே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அந்த வில்லை எடுத்து நானேற்றி ஒடித்து எரிந்தீங்க. பிரபுவே, குருவாயூரப்பா, நாளைக்கு நடக்க போகும் கம்சவதமாகிய விழாவிற்கு முதல்ல வாசிக்கப்படும் தூரியம் அப்படிங்கிற மங்கள வாத்தியத்தின் ஒளி போல இருந்தது நீங்கள் அந்த வில்லை முறிச்சு போட்டது. இந்த ஒளி வானவர்களையும் மெய் சிலிர்க்க வச்சது. கம்சன் கூட ரொம்ப அங்கே நீங்கள் முறித்த அந்த வில்லோட 2 துண்டுகளால் அங்குள்ள காவலர்களை அடிக்க அவங்களோட கூக்குரலை கேட்டு கம்சனும் நடுங்க, அந்த நடுக்கமே அவனுக்கு ரொம்ப பெரிய துன்பத்தை கொடுத்தது. அன்னைக்கு உங்களோட பெருமையை கேட்ட நல்லவங்களும் சரி மன மகிழ்ச்சியோடு இருந்தாங்க, தீயவங்க அச்சத்தோடு இருந்தாங்க. மதுராபுரிய அழகையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மாலையில் நீங்கள் மறுபடியும் நீங்கள் தங்கியிருக்க நந்தவனத்துக்கு திரும்பினீங்க. அங்கு ஸ்ரீ தாமாவுக்கிட்ட ராதையோட பிரிவால் உண்டான துயரத்தை சொல்லிக்கிட்டே அப்படியே உறங்கி போயிட்டீங்க. நீங்கள் எடுத்த அவதார காரியம் நன்கு நடைபெறுவதற்கு தான் நாம் இங்கே வந்திருக்கோன்னு சொல்லி உங்கள் துயரத்தை நீங்களே உங்களுக்குள்ளே புதைச்சிக்கிட்டீங்க. அப்படி உங்கள் துயரத்தை தாண்டி மக்களோட இந்த அகிலத்தோட நன்மைக்காக அவதாரம் செஞ்ச குருவாயூரப்பா, நீங்கள் என்ன காத்தரலணும், என்னோட நோயை போக்கியறணும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு. ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. வசுதேவசுதம் தேவம் கிருஷ்ணச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்தில் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.